தலைநகரில் கடுமையான மழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் தேங்கி பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். வட இந்தியாவில் ராஜஸ்தான், டெல்லி, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலும், தென்னிந்தியாவில் கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலும் அதி கனமழை பெய்து அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான நிலச்சரிவும் ஏற்பட்டு மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இப்படியான சூழலில் டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விமான சேவைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர பகுதி முழுவதும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கடுமையான மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐடிஓ, மெராவுலி, பதர்பூர் சாலை, நஜாப்கர் உள்ளிட்ட பல முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் அலுவலகத்திற்கு செல்வோரும் பொதுமக்களும் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். மோசமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக டெல்லி விமான நிலையத்தின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதுடன் சில விமானங்கள் மாற்று வழிகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறும், மழைநீர் தேங்கிய பகுதிகள் மற்றும் மரங்களுக்கு அருகில் செல்வதை தவிர்க்குமாறும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.